ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் வீடு, வீட்டிற்கு ஒரு பைக் என்று அறிவித்த தவேக தலைவர் விஜயின் அறிவிப்பு குறித்து திண்டுக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். விஜய் வந்த நிறைய இலவச திட்டம்னா அந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்கணும். அந்த இலவசம் அவர் வீடு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடு கொடுக்குறதெல்லாம் அவருடைய ஓன் ஃபண்டில் இருந்து கொடுத்தாருன்னு சொன்னாங்கன்னா இமீடியட்டாக நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டில் இருந்து கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் நிறைய கடனில் இருக்குது. சார், இலவசங்கிறது பொதுவாகவே எல்லோரும் கொடுக்கறது தான். இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. அதை பொறுத்தவரையும் பாராட்டலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இலவசங்கிறது இல்லாதவங்களுக்கு போய் சேரணும். அது போனாவே எல்லா மக்களுமே எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இலவசங்கிறது நல்லது தான் சார், நல்ல விஷயம் தான். ஆனால் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. அதை பொறுத்தவரையும் பாராட்டலாம் சார். ஓசிங்கிறது பெரிய கான்செப்ட் இல்லைங்க சார். யாருக்குமே இங்கே ஓசிங்கிறது மக்கள் எதிர்பார்க்கல. எல்லாருமே சம்பாரித்து சுயமாக எல்லா தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நிலைமையில தான் எல்லாருமே இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, சேஃப் தான் இங்கே முக்கியம். வாழ்கிற வாழ்க்கைங்கிறது நிம்மதியான வாழ்க்கையாகவும் ஃப்ரீயாக மக்கள் வெளியில் போயிட்டு வர்ற மாதிரியும் இருக்கணும். இலவசங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய அரசியல் தலைவர்கள் தங்களோட ஆட்சியில் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் இவரும் அறிவிச்சிருக்கிறாரு. இலவசங்களை பொறுத்த வரைக்கும் நடுத்தர மக்களாக இருக்கட்டும், இல்லை வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு தான். நல்ல அறிவிப்பு தானே சார், கொண்டு வரலாம். நாங்களும் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறோம். எல்லாத்துலேயும் வரட்டும். செயல்படுத்த முடியுன்றனால தானே அவர் சொல்கிறாரு. இப்போ கண்டிப்பாக கொண்டு வருவார். இலவச அறிவிப்புகள் குறித்து திண்டுக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இந்த தொகுப்பில் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.